நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 30வது வார்டு கிளை பஜாரிலிருந்து ஏரிக்கரை வழியாக கஸ்பா செல்லும் சாலை கடந்த 7 மாதங்களுக்கு முன்னால் சீரமைக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து சாலை குறுகி இருப்பதாகவும் இதனால் வாகனங்கள் செல்ல மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் இந்த சாலை ஏற்கனவே குறுகியதாக இருந்ததாகவும் அதில் சுமார் 3 அடிக்கு நடைபாதை அமைக்கப்பட்டதால் மேலும் குறுகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் 2 வாகனங்கள் ஒரே நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் செல்லும் குழாய் பழுதடைந்து குடிநீர் வீணாகி கழிவு நீருடன் கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை ஆற்காடு நகராட்சிக்கு மனு அளித்தும் இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா என பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளது. நன்றி, வணக்கம். ஏரிக்காரத்து நம்ம கிளை பஜார் 30வது வார்டு ஆற்காட்டில் நகராட்சியில் 30வது வார்டில் கிளை பஜார் ஏரிக்கரையிலேருந்து நம்ம கிளை பஜார் போகிறதுக்காக லாரி எடுத்துகிட்டு வந்தோம். லாரி எடுத்துன்னு வரும்போது எதிரில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இந்த இடத்துல வழி கிடையாது. சரி, இந்த பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பள்ளத்துக்காக போன வாரம் கூட நாங்கள் போயிட்டு இந்த ஏரிக்காக இந்த பள்ளத்துக்காகவும் ஆற்காடு நகர செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி நகர செயலர் ராஜன் தலைமையில் போயிட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டு மனு கொடுத்து இந்த வரலாம் எந்த நடவடிக்கை எடுக்கலை. பல ஆண்டாக இந்த ரோடு போட்டது இந்த பள்ளம் அப்படி தான் இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம். மனு வாங்குறாங்களே தவிர எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ லாரி எடுத்துகிட்டு வரும்போது எதிரில் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. ஆம்புலன்ஸ் எடுத்து வழி விடலான்னு சொல்லிட்டு ஓரம் தான் நிறுத்தினேன். ஆனால் போகிறதுக்கே இல்லை. சரி, ரொம்ப அவசரமாகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஓரம் இருக்கணும்னு பார்த்தா வண்டி கவுந்துற மாதிரி மொத்தம் பள்ளத்தில் இறங்கிடுச்சு. இப்போ வண்டி தூக்க முடியல. 2 JCB ஒரு ஸ்க்ரீன் கூட இந்த வண்டி தூக்க முடியல. அவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது. 6 மாதிரி ஓடுது. எம்எல்ஏ நிதியில் இந்த ஏரியில் நடபாதை போட்டார். அவர் நிதியில் நடபாதை போட்டு அங்கே நிற்க கூட முடியல. அவ்வளோ நாற்றடிக்குது, துர்நாற்று வீசுது. அவரே மாஸ்க் போட்டு தான் பார்வையிட்டார். ஆளே இல்லாத இடத்துக்கு நடப்பாது எதுக்கு? அப்போ மக்களுடைய பணத்தை எந்த விதத்துலலாம் மோசடி பண்ணுமோ அப்படி மோசடி பண்ணி அட்டுழியம் பண்ணுறதா ஆற்காடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அப்படி தான் பண்ணுறாரு. இது நகராட்சி சிறந்த நகராட்சி ஒன்றும் சிறந்த நகராட்சியாக இல்லை. காலங்காலமாக ஒரு குடிநீர் பாசன ஏரியா இருந்தது. இன்றைக்கி பி ஏரியா மாதிரி இருக்குது. பாருங்கள், இது 6 மாதிரி ஓடுது. இந்த கிளைபஜாரி ஏரி ரொம்பி இந்த கழிவுநீர் மொத்தமே மாங்காடு ஏரிக்கு திருப்பி விட்டாங்க. இப்போ குடிநீர் பாசன கால்வாயில் வெறும் கழிவுநீர் தான் ஓடிட்டு இருக்குது. இந்த அரசு மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு முறையும் போய் மனு கொடுக்குறோம். இன்னை வரலும் கடந்த 3-4 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதில்ல. மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு சத்தியமாக உண்டு, மறுக்க முடியாத உண்மை. போயிட்டு நியாயமானது கோரிக்கை கொடுத்தா பாப்போன்னு கண்துடிப்பாக இருக்குது. போயிட்டு இந்த மனு கொடுக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பாலாத்தில் ஆக்கிரமிப்பு 3 வருஷம் போய் மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கை இல்லை. அன்னாடங்காட்சி பிளாட்பாரத்தில் 5க்கு 10 காய்கறி போட்ட வியாபாரிகளை கடையை போட்டால் 5000 ரூபாய் ஃபைன் சொல்லி மொத்த கடையும் எடுத்துட்டாங்க. இதுக்கு இந்த மாவட்ட அரசு விரைவாக வேலை செய்கிற இந்த ஆற்காடு நகராட்சி மாவட்ட அரசும் ஏன் ஆக்கிரமிப்பு எடுக்க அச்சப்படுதுன்னு தெரியல. வணக்கம். நாங்கள் ஆற்காடு நகராட்சிக்கு உட்பட்ட இந்த கிளை பஜார் 30வது வார்டு, அந்த வார்டில் நாங்கள் எல்லா மக்களும் பெருவாரியான மக்கள் வசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளை பஜார்லேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒரு சிமெண்ட் சாலை ஒன்று அமைச்சிருக்காங்க. அது இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிமெண்ட் சாலை நல்லா விரிவாக தான் இருந்தது. இப்போது நடப்பாதைன்னு ஒன்று அமைச்சாங்க. அது நடப்பாதை மக்கள் பயனடைன்னு தான் அமைச்சாங்க. அந்த ஏரி முதல்ல சுத்திகரிக்கலை. அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவு, இந்த கோழி கழிவு, பிளாஸ்டிக் போன்ற சில கழிவுகளாக அங்கே போடுறதால ஏரி ரொம்ப மாசு அடைஞ்சிருக்குது. இதால் இங்கே இருக்கிற முதியோர்கள், குழந்தைங்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுது. இதால் பாக்டீரியா, இந்த ஹெப்படைட்டிஸ் போல கால்ரா நோய்கள்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. மெயினாக இந்த சாலையில் இன்னைக்கு நடந்த விஷயம் என்னடான்னா, லாரி ஒரு லோடோட போகுது. ஆம்புலன்ஸ் எதிரில் வரும்போது அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லாமல் அந்த லாரி என்ன பண்ணுறாங்க, லாரி டிரைவர் கொஞ்சம் லெஃப்டில் ஓரம் கட்டும் போது ரைட் சைடில் பள்ளம் இருக்கிறதால ஆம்புலன்ஸ் இன்னும் மேலே ஏறி வர்றதால லாரி பள்ளத்தில் மாட்டி சிக்கிச்சு. இதுக்காக கிரேனும் JCBயும் அதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரிக்கு ஃபென்சிங் ஒன்று போட்டிருக்காங்க. அது பக்கத்தில் நடப்பாதை ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 3-4 அடி இருக்கும் நடப்பாதை. அந்த நடப்பாதை அமைச்சதால அந்த ரோடோட அளவு
அந்த ரோடோட அளவு வித்து வந்து கம்மியாகி அதோட டென்சிட்டியும் கம்மியாயிடுச்சு, அதோட அடர்த்தியும் கம்மியாகி எல்லாம் அமுங்கி போயிருக்குது. அதை சரி செய்ய சொல்லி நாங்கள் ஏற்கனவே பல முறை மனு கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியரிடம். இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி கூட வந்து ஆய்வு பண்ணல, ஒரே ஒரு வாட்டி வந்து நடவடிக்கையும் எடுக்கல. இந்த நகராட்சி என்னதான் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் பல முறை இதை சொல்லியும் ஏற்கனவே இருந்த நகராட்சி ஆணையாளர் வந்து கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி தான் இது செய்யாமல் அவர் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டாரு. இப்போ வந்திருக்கிற புது நகராட்சி ஆணையாளராவது கண்டிப்பாக செய்வாரான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை தயவுசெய்து விரைவாக சீக்கிரமாக செஞ்சு தரணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. அந்த ஆக்கிரமிப்பை முதல்ல எங்களுக்கு அதை சரி செய்து விரிவாக்கம் பண்ணி கொடுக்கறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குன்றதை நாங்கள் நகராட்சி ஆணையர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.